அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோபா அகாடமி கிருஷ்ணன். வெரி குட் மார்னிங் டு ஆல். என்ன பண்ணுறீங்க? நல்லபடியாக படிச்சுட்டு இருக்கீங்களா? ஓகே. எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப குறைவான நாட்கள் தான் இருக்குது. ஸோ இதை நான் அடிக்கடி உங்களுக்கு நான் வந்து ரிமெம்பர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் படிச்சுட்டு தான் இருக்கீங்க, அதில் எந்த ஒரு மாற்றும் கிடையாது. ஆனால் படிக்கிறதோடைய அந்த வீரியம் கொஞ்சம் அதிகப்படுத்தணும். அன்வான்டான விஷயங்களுக்கு தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஒதுக்காதீங்க. அதுக்கான நேரத்தை வந்து செலவிடாதீங்க. தேவையில்லாத திங்கிங் கொண்டு வராதீங்க. நெகட்டிவ் ஃபீலை உள்ளே கொண்டு வராதீங்க. இந்த எக்ஸாம் உண்மையிலுமே நீங்கள் எதிர்பார்த்த, அதாவது நீங்கள் நினைப்பீங்களே, நான் எந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணணுன்னே தெரியலையே, எனக்கான வாய்ப்பு கடவுள் எனக்கு எதில் தான் கொடுத்துருக்காருன்னு தெரியலையே, எப்போ தான் எனக்கு அந்த காட்சி வந்து எனக்கு கொடுப்பாரு, எப்போ தான் எனக்கு ஒரு நல்ல வழி பண்ணுவாருன்னு நீங்கள் கேட்குறீங்களே, அதுக்கான பதில் இந்த குரூப் 4 எக்ஸாம் நீ நல்லபடியாக பண்ணு, உனக்கானது நீ என்ன நினைக்கிற அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கடவுள் உங்களுக்கு கொடுத்துட்டார். நீங்கள் உங்களுடைய வேண்டுதல் கடவுள் உங்களுக்கு வந்து காட்டிட்டார். அதுக்கு உண்டான முயற்சி நீங்கள் பண்ண வேண்டியதுதான். ஸோ டிசம்பரில் எக்ஸாம். இந்த டிசம்பர் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய தேர்வுகள் எப்படி வேணால் இருக்கலாம். நான் அதனால தான் சொல்கிறேன். நான் ஏன் வந்து இந்த டிசம்பரில் நடக்கக்கூடிய எக்ஸாமுக்கு அதிக முக்கியத்துவம் நான் கொடுத்து பேசுகிறேன்னா, அடுத்து வரக்கூடிய எக்ஸாம் நிறைய கான்ட்ரவர்சரிக்குள்ளே போகும். அதாவது புக்கு சேஞ்சு, சிலபஸ் சேஞ்ச் ஆகுமான்னு தெரியல. பட் புக்கு சேஞ்சு, அந்த புக்கு சேஞ்ச் வந்து நம்ம திரும்ப புதுசாக வந்து எக்ஸ்ட்ராவாக அந்த புது புக்கில் இருந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓல்டு புக்கும் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்க நியூ புக்குங்கிறது அடுத்த தடவை நம்ம நியூ புக்குங்கிறது ஓல்டு புக்காக மாறிடும். ஏன்னா அடுத்து ஒரு நியூ புக் வரப்போகுது. அப்போ ஓல்டு, அதுக்கப்புறம் நியூ ஓல்டு, அப்புறம் நியூ. அதாவது நியூ ஓல்டுனா என்னது? இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கோம்ல நியூன்ட்டு, அதை நியூ ஓல்டு. அப்போ எப்படி எடுத்துக்கலாம்? வெரி ஓல்டு, நியூ அப்படிங்கிற 3 கேட்டகரி புக்கு நம்ம வந்து படிக்கிற மாதிரி ஆகிடும். அப்போ அதுலேருந்து கேள்வி வருமா வராதாங்கிற அந்த கொஸ்டினோடவே, அதை புதுசுலேருந்து கேட்பாங்களா, பழசுலேருந்து கேட்பாங்களா, இதை படித்தா போதுமா, அதவும் சேர்த்து படிக்கணுமா, இந்த ஒரு டவுட்டுக்குள்ளேயே அடுத்த வருஷம் போயிடும். அடுத்த வருஷம் எக்ஸாம் கண்டிப்பாக அது இருக்கும். இந்த புக்கிலேருந்து படிங்க போதும், அந்த புக்கிலேருந்து படிங்க போதும் தான் டிஎன்பிசி வேறு ஒரு ஆங்கிளில் கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அடுத்த வருஷம் இப்போ இருக்கிற டிஃபிகல்ட்டை விடவே அடுத்த வருஷம் இன்னும் பயங்கரமாக போகும். அப்போ இந்த தடவை நடந்த எக்ஸாமே பரவாயில்லைங்கிற அளவுக்கு யோசிக்க வைக்கும். நான் அதுக்காக தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு படிக்க ஆரம்பிச்சிடுங்க. புரியுதுங்களா? படிக்க ஆரம்பிச்சிடுங்க. இந்த எக்ஸாம் நம்மளால் எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி கொடுத்து படிக்க முடியுமோ படிச்சிடலாம். இந்த தடவை படிக்கக்கூடிய எக்ஸாமே நீங்கள் சிரமம், கஷ்டம், இவ்வளோ இருக்குது அவ்வளோ இருக்குது, முடியுமா முடியாதான்னு டவுட் பட்டிங்க அப்படின்னா, அடுத்த வருஷம் நீங்கள் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை விட இன்னமும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பேடாக தான் இருக்கும். ஏன்னா அடுத்த வருஷம் மட்டும் நமக்கு என்ன படிக்கிறதுக்கு 10 மணி நேரம் டைம் கொடுத்துருவாங்களா என்ன? அடுத்த வருஷம் இன்னமும் டைம் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். நீங்கள் எதெல்லாம் நீங்கள் வந்து படிக்க முடியாததுக்கான காரணமாக சொல்கிறீங்களோ, அதுக்கான காரணம் அடுத்த வருஷம் இன்னும் அதிகமாக தான் போகும்னு நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? அப்போ இப்போ இருக்கிற சூழ்நிலையை விட அடுத்த வருஷம் சூழ்நிலை நமக்கு வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்கும். படிக்கிறதுக்கான நேரங்கள் குறைவாக இருக்கும். ஹெல்த் வைஸ் நம்ம வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருப்போம். அப்படிங்கும்போது இந்த தடவை இப்போ இருக்கிற விஷயமே நமக்கு வந்து பெருசுங்கிற மாதிரி நினச்சி படிங்க. இல்லை நீங்கள் அடுத்த வருஷம் நீங்கள் உணர்வீங்க, போன வருஷமே நம்ம ஒழுங்காக கொஞ்சமாச்சும் டைம் கிடச்சி, ஹெல்த் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிச்சு, எக்ஸாமும் இருந்துச்சு, அப்பயே நம்ம படித்து போயிருக்கலான்ட்டு அடுத்த வருஷம் ஃபீல் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. இருக்கும்போதே தக்க வச்சுங்க, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். நான் சொல்கிறது புரிஞ்சுங்களா? நம்ம எப்போ வருத்தப்படுவோம்? அது ட்ரை பண்ணியிருக்கலாமே, முழுசாக ட்ரை பண்ணியிருக்கலாமே, இறங்கி படிச்சிருக்கலாமே அப்படின்னு நினச்சி தான் நம்ம வருத்தப்படுவோம். அதே நம்ம அப்படி இறங்கி படித்து ட்ரை பண்ணி முழு முயற்சி கொடுத்து நமக்கு கிடைக்கலாம் கூட, ஓகே நம்ம ஃபுல் எஃபர்ட் போட்டோம், கிடைக்கல, அடுத்த டைம் கொஞ்சம் சேர்த்து போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர, அப்போ உங்களுக்கு அந்த தோல்வி கூட தோல்வியாக தெரியாது. ஏன்னா கிட்ட வந்து விட்டுருப்பீங்க. அப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு இன்னொரு கான்ஃபிடென்ட் தான் வந்திருக்குமே தவிர, என்னடா அது அப்படிங்கிற மாதிரி ஆகாது. உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அடைந்து தான் தீரும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கான நாட்களாக நினச்சி இந்த இயர் கண்டிப்பாக உங்களோட முழு முயற்சி கொடுத்து கடைசி வரைக்கும் என்னுடைய போராட்டத்தை எங்கேயும் நிறுத்த மாட்டேன், எந்த ஒரு விஷயத்துக்கும் டைவர்ட் ஆக மாட்டேங்கிற அந்த ஒரு உறுதியோட பயணிங்க. 2026 கண்டிப்பாக உங்களுக்கான இயராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த அந்த இயர் இதுவாக கூட இருக்கலாம். கடவுள் உங்களுக்கு நியமித்த ஒரு வேலைங்கிறது இந்த வருஷம் குரூப் 4 வேலையாக கூட இருக்கலாம். அதனால் நீங்கள் அதை வந்து சாதாரணமாக அசால்ட்டாக விட்டுறாதீங்க, சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலோடு சந்திக்கலாம். இது கிஷோபா அகாடமி, கிருஷ்ணன். தேங்க்யூ.